அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய் திருதி ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. ஸ்லோவா டிப்ரெஷனுக்குள்ள போக ஆரம்பிச்சேன். அப்புறம் கெட்ட கெட்ட கனவெல்லாம் வர ஆரம்பிச்சது. பேய் கனவு, பிசாசு கனவு, அந்த மாதிரி எல்லாம் வர ஆரம்பிச்சது. நம்ம எதுக்கு இருக்கணும், நம்ம பேசாம செத்து போயிடலாம். அந்த சேவனை பண்ண டைம்ல எப்படின்னா ஒரு ஃப்ரென்சி மாதிரி இருக்கும். ஐ ஹாவ் டு டை நவ், ஐ ஹாவ் டு கில் மை செல்ஃப் நவ். ஒரு ஷார்ப் பிளேட் எடுத்து சக்கு சக்கு சக்குன்னு கை கட் பண்ணிட்டேன். 136 தூக்க மாத்திரை அப்படின்னு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு இருந்த மாத்திரையெல்லாம் பார்த்தேன். 136 பில் இருந்தது. மருந்து எல்லாம் கடை கேவலமான ஒரு டேஸ்ட். அது செத்து போறதே ஒரு டார்ச்சர்னா இப்படி செத்து போறது அதை விட ஒரு பெரிய டார்ச்சர். அது யாருன்னு தெரியாது, செய்வன வச்சது யாருன்னு எனக்கு தெரியும். ஒரு பிராமன் பொண்டாட்டி கிறிஸ்டியன் ஆவறாளே, அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லம்மா. பிகாஸ் உங்களோட மகாலட்சுமி டு மோகினி பத்தின ஜேர்னி ரொம்ப அழகா நம்ம நிறைய பேசினோம். ஆனா மோகினி டு மோகினி கிறிஸ்டினா இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதனால நடந்துச்சு அண்ட் இத பத்தி சொல்லுங்க. அட் ஒன் பாயிண்ட் ஐ ஸ்டார்டட் ஃபீலிங் டிப்ரெஸ்ட். பர்பஸ்லெஸ்னஸ்னு சொல்லுவாங்க. நம்ம லைஃப்ல இனிமே வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு வர ஆரம்பிச்சது. ஸ்லோவா டிப்ரெஷனுக்குள்ள போக ஆரம்பிச்சேன். அப்புறம் கெட்ட கெட்ட கனவெல்லாம் வர ஆரம்பிச்சது. பேய் கனவு, பிசாசு கனவு, அந்த மாதிரி எல்லாம் வர ஆரம்பிச்சது. நான் தூங்குனா எனக்கு ஒரு யானை என் மேல விழுந்ததுன்னா கூட தெரியாத அளவுக்கு தூங்குற ஒரு ஆள். ஐ யூஸ் டு ஹேவ் குட் டீப் ஸ்லீப். சோ தூக்கம் குறைய ஆரம்பிச்சது. அண்ட் ஹெல்த்ல பிரச்சனை வர ஆரம்பிச்சது. சிக் மாதிரி சிம்டம்ஸ் வரும், ஆனா சிக்னஸ் இருக்காது. அந்த மாதிரி வித்தியாசமா ஏதோ ஒரு பிராக்டிக்கலா என்னால அப்ளை பண்ண முடியாத பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சது. ஆஸ் அ பிராமன் ஃபேமிலி ஃபர்ஸ்ட் நாங்க அஸ்ட்ராலஜி தான் போய் பார்த்தோம். ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வருது. அப்ப ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா, மேடம் உங்களுக்கு பண்ணிருக்கிறவங்க எப்படி பண்ணிருக்காங்கன்னா, நீங்க சூசைட் பண்ணி செத்து போற மாதிரி பண்ணிருக்காங்க. சோ நீங்க கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நாள் போனப்போ ஐ ரியலி ஸ்டார்டட் ஃபீலிங் டிப்ரெஸ்ட். ஐ ரியலி ஸ்டார்டட் திங்கிங், நம்ம எதுக்கு இருக்கணும், நம்ம பேசாம செத்து போயிடலாம். லைஃப்ல எல்லாமே இருந்தது, முடிஞ்சு போச்சு. இனிமே எனக்கு டு லுக் ஃபார்வர்ட் எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு தோண ஆரம்பிச்சது. படங்கள்லாம் கம்மியாக ஆரம்பிச்சது. படங்கள்லாம் அட்வான்ஸ் கொடுப்பாங்க, கேன்சல் ஆயிடும். அப்புறம் வீட்டுல தூக்கம் இல்லாம போச்சு. எவ்ரி டே ஒரு கெட்ட கனவு, டெரரைசிங் ட்ரீம்ஸ் வரும், நைட்மேர்ஸ் வரும். எதனால இது வந்ததுன்னு எனக்கு தெரியவே இல்லை. பட் ஐ ஸ்டார்டட் ட்ரைங் டு கில் மை செல்ஃப். சோ எனக்கும் பரத்துக்கும் கல்யாணத்துல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. எனக்கு நான் டக்குன்னு என்ன சொல்லிட்டேன், இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை வந்தது, எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அப்ப பரத் ஒரு நல்ல படிச்ச ஒரு ஆளா இருந்ததுனால, இல்ல நீ வெயிட் பண்ணு, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத, we will see what is going on அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது, இந்த மாதிரி ஒரு ஜோசியக்காரர் ஏதோ சொன்னாரே, யாரோ ஏதோ சேவனை பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கான்னு சொல்லி நான் படிக்க ஆரம்பிச்சேன். வேதங்கள் அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் ஒரு சிவாச்சாரியார் போய் மீட் பண்ணி என்ன இந்த மாதிரி ஒரு செய்வினைன்னு ஒரு விஷயம் இருக்கா நிஜமா அப்படின்னு அவர் சிம்பிளா சொன்னாரு, ஒரு நல்லதுன்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா கெட்டதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. சோ கண்டிப்பா இருக்கு. அப்ப அத பத்தி ஐ ஸ்டார்டட் டூயிங் ரீசர்ச். அதெல்லாம் இருக்கானா இருக்கு, செய்வினை இருக்கு, பில்லி சுண்ணியம் வைக்கிறது இருக்கு, பேய் பிசாஸ் எல்லாம் இருக்கு. சோ ஐ வாஸ் கம்ப்ளீட்லி டேக்கன் அபேக். அப்போ எனக்குள்ள கேள்விகள் வந்தது. அப்ப நான் ஜோசியம், ஜாதகம், நேரம், கிழமை, காலம், கர்மா, இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு கடவுள் எங்கேயோ யாரோ இருக்காரு, இருந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் தேட ஆரம்பிச்சப்பதான் என்னுடைய கனவுல இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து என்னைக்கு என்னுடைய கனவுல வந்தாரோ அன்னில இருந்து எனக்கு விடுதலையும் கிடைக்க ஆரம்பிச்சு. கெட்ட அந்த நைட்மேர்ஸ்ல இருந்து விடுதலை, அந்த சூசைடல் தாட்ஸ்ல இருந்து விடுதலை. அப்புறம் என்னோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சது. மறுபடியும் அந்த ஒரு பழைய எனர்ஜி, பழைய மாதிரி ஒரு கிளாரிட்டி, ஒரு கிளியரா யோசிக்க கூடிய ஒரு புத்தி, ஒரு பீஸ், மனசுல ஒரு பீஸ். எப்படி மேம் வீட்ல எப்படி சொன்னீங்க, உங்க ஹஸ்பண்ட் கிட்ட எப்படி சொன்னீங்க, அவங்க எப்படி ஏத்துக்கிட்டாங்க?
ஐயோ! பரத்துக்கு ப்ராப்ளமே கிடையாது. பரத் வந்து ரொம்ப ஜாலி ஆயிட்டாரு. ஐயோ! அப்பனா செவ்வாய்க்கிழமை கூட நீ வந்து நான்வெஜ் பண்ணுவியா? பரத் வந்து பயங்கர நான் வெஜிடேரியன். நான் பயங்கர வெஜிடேரியன். சோ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் நான்வெஜ் பண்றதுக்கு கத்துண்டேன். பரத்தோட ஃபேமிலி வந்து நான் சொன்ன மாதிரி வெரி பிராட் மைண்டட். எல்லாருமே சிக்கன்லாம் சாப்பிடுவாங்க, மட்டன் சாப்பிடுவாங்க, ஃபிஷ் சாப்பிடுவாங்க. என்னோட ஃபேமிலில முட்டை பண்ணணும்னா பாத்ரூம் கிட்ட போய் பண்ண சொல்லுவாங்க. இந்த கொல்லை பக்கத்துக்கு போய் அதுக்குன்னு தனியா அடுப்பு, அதுக்குன்னு தனி லிப்ஜெட் எல்லாமே தனியா இருக்கும். அதுல போய் நான் முட்டை பண்ணணும்னா கூட அந்த முட்டை பண்ணி அங்கேயே சாப்பிட்டு வந்துடணும். பின்பக்கமே சாப்பிட்டு வந்துடணும். கிச்சனுக்குள்ள எல்லாம் எடுத்துட்டு வர முடியாது. சோ இவருக்காக நான் வந்து நான்வெஜ் கத்துக்கிட்டேன். ஆனா செவ்வாய்க்கிழமை பண்ண மாட்டேன், சனிக்கிழமை பண்ண மாட்டேன், வெள்ளிக்கிழமை பண்ண மாட்டேன். சோ நான் கிறிஸ்டியன் ஆகுறேன்னு பரத்துக்கு ஒரே ஜாலி ஆயிடுச்சு. ஐயோ! அப்ப செவ்வாய்க்கிழமை கூட நீ நான்வெஜ் பண்ணுவியா அப்படின்னு. அதுதான் உங்களோட இப்போ ஒரு பெரிய கவலையா? ஒரு பிராமன் பொண்டாட்டி கிறிஸ்டியன் ஆவறாளே அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லம்மா. பிகாஸ் ஒரு கடவுள்ங்கிறது வந்து மதம் சார்ந்த ஒரு விஷயமே கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து அப்படி பண்ணிட்டாங்க எல்லாரும். கடவுள்ங்கிறது மனசு சார்ந்த விஷயம். என் மனசுக்கு நான் கும்பிடுற கடவுள் மேல நம்பிக்கை இருக்கணும், பாசம் இருக்கணும். அந்த கடவுளுக்கு நான் உண்மையா இருக்கணும். அந்த கடவுள் எனக்கு உண்மையா இருக்காருன்னு தெரியணும். சோ கடவுள்ங்கிறது மனம் சார்ந்த விஷயம். அது வந்து பரத்துக்கு வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது. எங்க அப்பா அம்மாவுக்கும் புரிஞ்சுக்க முடிஞ்சது. அம்மா அப்பா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீயா நீ கிறிஸ்டியன் ஆக போறியா அப்படின்னு கொஞ்சம் ஷாக் ஆனாங்க. பிகாஸ் நான் வந்து அந்த சான்ஸ்கிரிட் எல்லாம் கத்துண்டு பூஜை பண்ண ஒரு பர்சன் நானு. ஆனா நான் என்ன தேடினேனோ, எனக்கு என்ன தேவையா இருந்ததோ, எனக்கு என்ன குறை இருந்ததோ அது எல்லாமே எனக்கு வந்து ஜீசஸ் கிட்ட கிடைச்சது. கம்ப்ளீட் ஹீலிங் கிடைச்சது அந்த டிப்ரெஷன்ல இருந்து. கம்ப்ளீட்டா டோட்டலி எனக்கு வந்து ஹீலிங் கிடைச்சது. சோ அது ஒரு காதல் மாதிரி இல்ல. அவர் கிடைச்சதுக்கு அப்புறமா வந்து நான் ஜீசஸ்க்கு வந்து உண்மையா இருக்கணும். ஏன்னா ஜீசஸ் எனக்கு உண்மையா இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஒரு ஆசை, நம்பிக்கை எல்லாமே இருந்தது. அப்ப பரத் கிட்ட வந்து போன் பண்ணி கேட்டேன். எனக்கு வந்து அந்த ஞானஸ்நானம் வாங்கணும். நான் வாங்கிக்கிட்டுமா? அப்ப செவ்வாய்க்கிழமை நான்வெஜ் குக் பண்ணுவியா அப்படின்னு கேட்டாரு. அதுதான் உங்களோட இவ்வளவு பெரிய கவலையா? சரி செவ்வாய்க்கிழமை குக் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். சோ ஹி செட் ஓகே. ஒரு சவுத் இந்தியன் ஃபேமிலியா இருந்ததுனால பரத் ஓகே சொன்னதுனால அம்மா அப்பா எல்லாம் ஒண்ணுமே சொல்லவே இல்லை. என் மாமனாரும் ஒண்ணும் சொல்ல. அப்ப அந்த டைம்ல மாமியார் இறந்து போயிருந்தாங்க. மாமனார் உயிரோட தான் இருந்தாரு. மாமனாரும் ஒண்ணுமே சொல்லல. பிகாஸ் படிச்ச புத்தி இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் கடவுள்ங்கிறது மனம் சார்ந்த விஷயம்னு. அது ஒரு மதமா வந்து அசிங்கப்படுத்தணும்ங்கிறது என்னுடைய குடும்பத்துல நடக்கவே இல்லை. சோ இட் வாஸ் வெரி ஸ்மூத். பசங்களுக்கு எப்படி மேம்? அம்மா வந்து ஒரு கிறிஸ்டியன், அப்பா வந்து ஒரு ஹிந்து அப்படின்ற ஒரு அப்பாவும் ஒரு கிறிஸ்டியன் தான். அவரும் அதுக்கப்புறம் ஞானஸ்நானம் வாங்கினாரு. இப்போ ஒரு 6 years ஆகுது. பரத்தும் ஞானஸ்நானம் வாங்க. அண்ட் என்னோட 2 பசங்களுக்கும் ஞானஸ்நானம் கொடுத்தாச்சு. சோ அவங்களும் ஒரு கேத்தலிக் தான். சோ இன்னைக்கு ஒரு சமுத்திரம் மாதிரி இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஹிந்து ஃபேமிலியில எந்த வந்து ஒரு தீவு மாதிரி இத்தினோண்டு ஒரு கேத்தலிக் ஃபேமிலி. பட் அதனால எங்களுக்குள்ள வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஜாஸ்தி தான் இருக்கு தவிர கம்மியால. கிறிஸ்துமஸும் கொண்டாடுவோம், புது வருஷ பிறப்பும் கொண்டாடுவோம், தீபாவளியும் கொண்டாடுவோம். ஸோ இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் ஆக்சுவலி. அந்த பீஸ் இருக்குல்ல, அந்த அமைதி, அந்த பீஸ் வந்து இருக்கிற ரிலேஷன்ஷிப்பையும் ஃப்ரெண்ட்ஷிப்ஸையும் இன்னும் வந்து திக் பண்ணிருக்கு, இன்னும் வந்து க்ளோஸ் ஆக்கியிருக்கு. இந்த ஒரு ப்ராசஸ்ல உங்க லைஃப்ல நடந்த ஏதோ ஒரு மிரக்கிள் அத பத்தி சொல்லாமா? ஒரு நாள் இது கண்டிப்பா வந்து ஒரு மிரக்கிள் தான் அப்படின்னா எந்த நாள் பத்தி சொல்வீங்க? அந்த தற்கொலை பண்ணிக்கும் பொழுது நான் அந்த சொன்னேன் தெரியுமா, நிறைய வாட்டி தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணிருக்கேன். எவ்ரி டைம் ஒரு டாக்டரோட இன்டர்வென்ஷன் இல்லாம எனக்கு சரியா இருக்கு. ஒரு வாட்டி வந்து பிளேடு எடுத்து கை அறுத்துட்டேன். எனக்கு வந்து இன்ஜெக்ஷன் பார்த்தாலே தட நடுங்கும் எனக்கு கையில். அந்த சேவனை பண்ண டைம்ல எப்படின்னா ஒரு ஃப்ரென்சி மாதிரி இருக்கும். ஐ ஹாவ் டு டை நவ், ஐ ஹாவ் டு கில் மை செல்ஃப் நவ் அப்படின்னு ஒரு ஃப்ரென்சி மாதிரி வரும். ரீசனே கிடையாது, ரீசனும் கிடையாது. ஸோ ஐ ஜஸ்ட் டுக் ஒரு ஷார்ப் பிளேட் எடுத்து சக்கு சக்கு சக்குன்னு கை கட் பண்ணிட்டேன். கை கட் பண்ணி ஒரு பெரிய டவல் சுத்தி, பிகாஸ் பக்கத்துல வந்து என்னோட குழந்தை தூங்கிட்டு இருக்கு, அனிரு தூங்கிட்டு இருக்கான்.
சோ ரத்தம்லாம் வந்ததுன்னா அவன் வந்து எந்திரிச்சிருவான் நைட், அவன் தூக்கம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டர்க்கிஷ் டவல் எடுத்து சுத்தி நான் வந்து படுத்துட்டேன் அவன் கூட. காலையில எந்திரிச்சு பார்த்தா ஏதோ இத்தினூண்டு கொஞ்சமா ரத்தம் வந்திருந்தது. ஒரு ஒரு இட் வாசன்ட் வெரி டீப் கட் லைக் ஐ தாட். ஆனா நான் கட் பண்ணது எங்க நரம்பு இருக்கு அப்படின்னு எல்லாம் பார்த்துதான் நான் கட் பண்ணியிருந்தேன். அந்த அந்த ரத்தம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நின்னு போச்சு. ஒரு வாட்டி வந்து எலி மருந்து சாப்பிட்டுட்டேன். அந்த ஏதோ எலிக்கு வாங்கி வச்சிருந்தேன், நான் தான் வாங்கி வச்சிருந்தேன் மருந்து. அந்த ஃப்ரென்சி வந்தோடனே அப்படியே எடுத்து நான் வந்து கோக்குல போட்டு நல்லா நல்லா பொடி பண்ணி கோக்குல போட்டு கலந்து குடிச்சிட்டேன். குடிச்சிட்டு நான் அப்படியே உட்கார்ந்துருக்கேன். ஒண்ணுமே ஆகலையே. அப்போ ஒரு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேக்குறேன், எலி மருந்து சாப்பிட்டா என்ன ஆகும்? ½ an hourல இன்டர்னல் ப்ளீடிங் வந்து அவங்க செத்து போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. ½ an hour ஆச்சு, 45 minutes ஆச்சு, 1 hour ஆச்சு, 1.5 hours ஆச்சு, எனக்கு ஒண்ணுமே ஆகல. அடுத்த வாட்டி வந்து தூக்கு மாட்டிக்கலாம்னு சொல்லி ஃபேன்ல வந்து என்னோட சாரியோ துப்பட்டாவோ சம்திங் அது அப்படி எவ்ரி டைம் நான் போடுவேன், அது வந்து கீழே விழுந்துரும். முடிச்சே வராது, முடிச்சு போடவே முடியாது. நெக்ஸ்ட் டைம் வந்து 136 தூக்க மாத்திரை. எண்ணி கூட எனக்கு அந்த நம்பர் கூட ஞாபகம் இருக்கு. 136 ஸ்லீப்பிங் பில்ஸ். வேற ஸ்லீப்பிங். இட் வாஸ் அ காக்டெயில் ஆஃப் பில்ஸ். இப்ப இன்னைக்கு வந்து நீங்க யூஎஸ்ல வந்து யாராவது ஓவர் டோஸ்ல வந்து இறந்து போறவங்களை வந்து பாத்தீங்கன்னா they say it's a cocktail ன்னு சொல்லுவாங்க. It's a drug cocktail. It's a drug overdose. ஏன்னா இந்த மருந்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அந்த மருந்து கொடுக்க முடியாது, அது கொடுத்தா இது கொடுக்க முடியாது. இந்த 3 மருந்தும் சேர்ந்து காக்டெயில் ஆனதுனால it will shut down the system faster. ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமா இருக்கும். சோ அந்த 3 மாத்திரையும் அந்த 3 விதமான மருந்துகளும் சேர்ந்து 136 மாத்திரை நான் வந்து சாப்பிட்டேன். சோ 2 மணி நைட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. திடீர்னு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சேன், டக் டக் டக்னு இருந்த மாத்திரை எல்லாம் வந்து பார்த்தேன். 136 பில் இருந்தது. மருந்து எல்லாம் கடை கேவலமான ஒரு டேஸ்ட் அது. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இது செத்து போறதே ஒரு டார்ச்சர்னா இப்படி செத்து போறது அதை விட ஒரு பெரிய டார்ச்சர். மேம் நீங்க சொல்றதெல்லாம் நான் வீடியோல போட முடியுமானே தெரியல. என்னமா இவ்வளோ பயங்கரமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. இட்ஸ் ட்ரூ. இட்ஸ் வெரி வெரி ட்ரூ. அந்த 136 மாத்திரை சாப்பிட்டு அவங்க எல்லாம் ஒரே கசந்து நான் அப்பதான் நினைச்சேன், இவ்வளவு கொடுமையாவா மனுஷங்க செத்து போவாங்க, இதுக்கு ஒரு திதிப்பு மாத்திரை ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா பிட்டர் ஆகி இட் வாஸ் சோ கடகடன்னு குடிச்சு ஐ வாஸ் வெரி டிட்டர்மின்ட், செத்து போயிடணும் இந்த வாட்டி வந்து தப்பிக்கவே கூடாதுன்னு சொல்லி 136 மாத்திரை நைட்டு 2 மணிக்கு போட்டேன். காலையில 6 மணிக்கு நான் எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கேன். இப்படி சுத்தி பாக்குறேன். பைபிள்ல வந்து ரொம்ப தெளிவா இருக்கு, தற்கொலை பண்ணிக்கிறவங்க நரகத்துக்கு தான் போவாங்க. பிகாஸ் தற்கொலைங்கிறது வந்து நம்ம கடவுளுக்கிட்ட காமிக்கிற ஒரு டிஸ்ஒபீடியன்ஸ். மத்தவங்களை கொலை பண்றதுக்கு சமம் தான் நம்மள கொலை பண்ணிக்கிறது கூட. கடவுள் கொடுத்த உயிரை எடுக்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அது வந்து ஒரு மகா பாவம். அது அந்த டைம்ல எனக்கு அது தெரியல. அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸி அந்த செய்வினை பண்ண டைம்ல எனக்கு தெரியல. அது நான் வந்து சாப்பிட்டு அவனை இந்த வாட்டி வந்து தப்பிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய சாப்பிட்டுட்டேன். 6 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து இப்படி சுத்தி பாக்குறேன். இது என்ன, இது நம்ம சொர்க்கத்துல இருக்கோமா? சொர்க்கத்துல கூட நம்ம பெட்ரூம் மாதிரியே இருக்கே அப்படின்னு எல்லாம் சொல்லி சுத்தி பார்த்து இப்படி பக்கத்துல பார்த்தா பரத்தும் அனிருத்தும் தூங்கிட்டு இருக்காங்க. என்ன இவங்களும் செத்து போய் என் கூட வந்துட்டாங்களா அப்படின்னு எனக்கு பயம் வந்துடுச்சு. இவங்களும் செத்து போயிட்டாங்களா, என்னாச்சு இங்கேயே செத்து போனாங்க அப்படின்னா எங்கேயோ தூரத்துல நாய் குலைக்கிற சத்தமோ பால் போடுற சத்தமோ ஏதோ சம்திங் ஐ ஹர்ட். தென் ஐ அண்டர்ஸ்டுட், ஐயோ நம்ம இன்னும் செத்து போல அப்படின்னு. ஆனா வந்து கண்ணு வந்து அப்படி சொருகுது. எனக்கு அப்பவே நல்லா தெரியும், ஓ நம்ம இதுவும் புஷ் ஆயிடுச்சு பாப்பலான்னு, நம்ம வந்து செத்து போறது கிடையாது அப்படின்னு சொல்லி. 3 days நோ ஸ்டமக் வாஷ், நோ டாக்டர், நத்திங். 3 நாளும் கரெக்டா பிரேக்ஃபாஸ்டுக்கு எந்திரிப்பேன், சாப்பிடுவேன், தூங்கிடுவேன். லஞ்சுக்கு எந்திரிப்பேன், சாப்பிடுவேன், தூங்கிடுவேன். டின்னருக்கு எந்திரிப்பேன், சாப்பிடுவேன், தூங்கிடுவேன். யாரும் நம்ப கூட இல்ல. அந்த 136 மாத்திரை சாப்பிட்ட அந்த மாத்திரை கவரை பார்த்துதான் அம்மா அப்பா பரத் எல்லாம் நம்பினாங்க. ஐயோ அந்த பொண்ணு நிஜமாவே மாத்திரை சாப்பிட்டுருக்குன்னு. ஒரு சைடு எஃபெக்ட், ஒரு வாந்தி பேதி எதுவுமே கிடையாது. ஸ்டமக் வாஷ் கிடையாது.
ஆனா எவ்ரி டைம் நான் வந்து ஒரே ஒரு உருப்படியான வந்து இந்த கெட்டதுலயும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து நான் அப்படியே ஒரு சைன் ஆஃப் கிராஸ் மட்டும் போட்டுட்டு, கடவுளே நான் செத்து போறேன், உங்ககிட்ட வரணும்னு நான் ஆசைப்பட்டு செத்து போறேன், என்ன கூட்டிட்டு மட்டும் போயிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சைன் ஆஃப் த கிராஸ் மட்டும் போட்டு ஜீசஸ மட்டும் நான் கூப்பிட்டுருவேன். அந்த ஒரு மிரக்கிள் தான் என்ன எவ்ரி டைம் காப்பாத்துச்சு. லாஸ்ட் டைம் அந்த 136 மாத்திரை சாப்பிட்டு நான் செத்து போகாதப்போ ஆண்டவர் முன்னாடி போய் நின்னேன். ஓகே, மேன் டு உமன் டாக் நம்ம வந்து வச்சுக்கலாம். நீங்க வந்து என்ன சாக விட மாட்டேங்கிறீங்க, சாவும் வாழ்வும் உங்க கையில இருக்குன்னு பைபிள்ல சொல்லியிருக்கீங்க. என்ன எதுக்கு நீங்க சாவ விட மாட்டேங்கிறீங்க? எதுக்கு நான் செத்து போனா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நான் போய் என் பிரேயர் ரூம்ல நின்று நான் வந்து கேக்குறேன். தெளிவா வந்து எனக்கு வந்து கேட்டது, ரீட் மை வேர்ட், ரீட் மை வேர்ட் அப்படின்னு எனக்கு தெளிவா கேக்குது. என்னுடைய வார்த்தையை படி அப்படின்னு. அன்னில இருந்து பைபிள் மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சேன். படிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் இந்த பைபிள்ல இருக்கிற சத்தியம், அந்த உண்மை வந்து புரிஞ்சது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பர்பஸ் இருக்கு லைஃப்ல. சாகிறதுக்காக மட்டும் நம்ம வந்து பிறக்கல, வாழ்ந்து அதை வெற்றிகரமா வாழ்ந்து நிரூபிக்கிற மாதிரி வாழ்ந்து, மத்தவங்களை இன்ஸ்பயர் பண்ற மாதிரி வாழ்ந்து, மத்தவங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி வாழ்ந்து, வாழும்போது மத்தவங்களுக்கு உதவி பண்ணி அதுக்கப்புறம் செத்து போறதுக்கு தான் வாழ்க்கை. அப்போ வந்து நான் கேட்க ஆரம்பிச்சேன், அப்ப ஏன் நான் வந்து இப்படி ஃபீல் பண்றேன்? எனக்கு எல்லாமே லைஃப்ல இருக்கு, எனக்கு ஒரு குறையுமே இல்லையே, ஏன் நான் செத்து போனோம் நான் ஏன் ஃபீல் பண்றேன்? அப்பதான் எனக்கு வந்து ஜீசஸ் சொன்னாரு, நல்லது இருந்ததுன்னா கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கு. என்னுடைய நாமத்துல நீ கமாண்ட் பண்ணு, பிசாசெல்லாம் போகணும்னு நீ கமாண்ட் பண்ணு, செய்வினையெல்லாம் போகணும்னு நீ கமாண்ட் பண்ணு, பிளாக் மேஜிக் எல்லாம் ஒண்ணும் இல்லாம போகணும்னு நீ கமாண்ட். அவங்க எவ்வளவு 1000 பைசா செலவு பண்ணி பண்ணாங்களோ எனக்கு தெரியாது. அது யாருன்னு தெரியாது, செய்வன வச்சது யாருன்னு எனக்கு தெரியும். அது என்னுடைய கணவருடைய கசின். அந்த பொண்ணுக்கு வந்து இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்தது போல இருக்கு. அது என்கிட்ட வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம். நானே சொல்லியிருப்பேன், நீ இவ்வளவு ஆசைப்பட்டனா கல்யாணம் பண்ணிட்டு போமான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு விஷயம் பண்ணணுங்கிறது வந்து தேவையே இல்லாத ஒரு விஷயம். அப்பதான் நான் வந்து பரத் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு செய்வினை பண்ண பொண்ணு உங்ககிட்ட எப்படி வந்து ஒழுங்கா இருக்க முடியும்? அதனாலதான் கடவுள் வந்து உங்களை அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கல அப்படின்னு நான் அப்புறம் சொன்னேன். சோ அந்த அந்த லேடியோட எங்களுக்கு இப்ப பேச்சுவார்த்தையே கிடையாது, நாங்க பேசிக்கிறதே கிடையாது. எனக்கு பயம் கிடையாது, அந்த லேடி பார்த்து நிறைய வருத்தம். உன்ன மாதிரி நானும் ஒரு பொண்ணு, உன்ன மாதிரி நானும் ஒரு அம்மா, நான் இன்னொரு ஒரு பொண்ணு செத்து போனோன்னு ஒரு பொண்ணு வந்து நீ பண்ணிருக்கனா நீ என்ன பொம்பளை? எனக்கு வேண்டாம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் என்னோட லைஃப்ல, எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன். சோ அன்னைக்கு அந்த பைபிள் ரீட் மை வேர்ட் அப்படின்னு சொல்லி அந்த பைபிள் படிச்சு கமாண்ட் பண்ணா பேயோ பிசாசோ சிக்னஸோ நம்மளை விட்டு போகும் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிரேயர் எனக்கு வந்து கிடைச்சது. இயேசு கிறிஸ்துவே, என்னுடைய நாமத்தில் நீ எதை கேட்கிறாயோ அதை பெற்றுக்கொள்வாய். whatever you ask in my name, my Father in heaven will give it to you. அதுதான் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பலம், என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு ரகசியம், என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு வழி எல்லாமே இயேசு கிறிஸ்து தான். அன்னைக்கு நான் வந்து ஃபாஸ்டிங் இருந்து பாவ மன்னிப்பு கன்ஃபெஷன் போய் கேட்டு இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால எனக்கு யார் என்ன செய்வினை பண்ணாலும் அது நசிந்து போகும்படிக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். அவ்வளவுதாங்க. அவங்க எவ்வளவு பைசா செலவு பண்ணி பண்ணாங்களோ எனக்கு தெரியாது, ஆனா ஒரு பைசா செலவு இல்லாம அது எல்லாத்த விட்டும் நான் வெளியில வந்துட்டேன். 18-19 இயர்ஸா நான் மத்தவங்களுக்கு ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். இன்னி வரைக்கும் வந்து குறையோட யாரும் திரும்பி போய் நான் பார்த்தது. சோ எவ்ரி டே ஜீசஸ் கிரைஸ்டனுடைய மிரக்கல் வந்து நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். நிறைய விஷயங்கள் எனக்கு பயமா இருந்துச்சு. உங்க கணவர் எப்படி மேம் இதை ஹேண்டில் பண்ணாரு? ஏன்னா நீங்க ரொம்ப 136 பில்ஸ் எல்லாம் என்னால நம்பவே முடியல. எப்படி அவர் உங்க கூடயே இருந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிருக்காரு இல்லையா? பரத் வந்து he has a செம்ம ஹியூமர், ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கு பரத்துக்கு. அவர் வந்து ரொம்ப அழுமூஞ்சித்தனமான சிச்சுவேஷன்ல கூட அவர் வந்து ஜோக் அடிச்சு மாத்திடுவார்.
எப்படின்னா அவங்க அம்மா 2003ல இறந்து போனாங்க. பரத்துக்கு வந்து அவங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப க்ளோஸ். சடனா அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. பிளட் கேன்சர். அந்த பிளட் கேன்சர்லயே வந்து ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு பிளட் கேன்சர், சீக்கிரமா பரவக்கூடிய ஒரு பிளட் கேன்சரும் வந்து உடம்பு ஃபுல்லா செப்டிக்கும் ஆகி நிறைய ரொம்ப கஷ்டப்பட்டு வித்தின் 15 days ஷீ டைட். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி 15 நாள்ல இறந்து போயிட்டாங்க. இவர் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காரு. அப்ப நான் இவர்கிட்ட போய் சொல்றேன், ஐயோ பரத், நான் வந்து உங்களுக்கு மனைவி மட்டும் இல்ல, நான் ஒரு நல்ல அம்மாவாவும் இருக்கேன் அப்படின்னு எல்லாம் போய், எனக்கெல்லாம் இந்த சென்டிமெண்டாலாம் ரொம்ப பேசவே வராது. நானே கஷ்டப்பட்டு என்னை வந்து சைட் பண்ணி, சச்சா நம்ம போய் வந்து பரத் கிட்ட பேசணும் அப்படின்னு நான் போய் பரத் கிட்ட வந்து, நான் உங்களுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்கேன் அப்படின்னு எல்லாம் ஐ பி அ குட் மாம் டு யூன்னு பரத் வந்து அழுதுட்டு இருக்காரு. நீலாம் எனக்கு அம்மாவாலாம் இருக்க முடியாதுமா அப்படின்னு சொன்னாரு. இது அம்மாவா இருக்க முடியாதா, என்ன இவர் ஏதோ வளர்றாரு, இந்த ரியாக்ஷன் இல்லையே நம்ம எதிர்பார்த்தது அப்படின்னு யோசிக்கும் பொழுது பரத் சொல்றாரு, நீ வந்து எனக்கு பாட்டி மாதிரிமா, ஏன்னா அந்த அளவுக்கு நீ அட்வைஸ் பண்ணி என்ன சாவடிக்கிற. ஆமா, எனக்கு பயங்கர கோபம், கடுப்பு, அசிங்கம், அப்படியே பங்கமா போய் நான் வந்து அட்டப்பாவி, நான் வந்து இவ்வளவு ஒரு சென்டிமெண்டான ஒரு விஷயத்த வந்து சொன்னா இப்படியா என்ன பங்கப்படுத்துவேன், நீ மானமே போச்சு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட போய் நான் பேசுறேன் பெறப்ப, போய் அழுப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சு வந்துட்டேன். அந்த மாதிரி ரொம்ப சோகமா இருக்கிறதெல்லாம் பரத்துக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அந்த 136 மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் பரத் வந்து என்கிட்ட சொன்னாரு, அதுல ஒரு சைக்காட்டிக் பில் வேற இருந்தது. ஓகே. அது வந்து நீங்க 30 மாத்திரை சாப்பிட்டா நேரா கோமாக்கு போயிடும். அந்த பில் வேற நான் 60 மாத்திரை சாப்பிட்டேன். சோ பரத் வந்து சொன்னாரு, தயவு செஞ்சு இந்த மாத்திரைய வந்து மேனுஃபேக்சர் பண்ணிருக்கான்ல அவங்க கிட்ட மட்டும் போய் உன் மாத்திரையை சாப்பிட்டு நான் பொழைச்சேன்னு சொல்லாத, அவன் டிப்ரெஷன் ஆகி அவன் மாத்திரையை அவனே சாப்பிட்டு செத்து போயிடுவான் அப்படின்னு சொன்னாரு. வாட் அ மேன். எப்படி அவரால மட்டும்தான் யோசிக்க முடியும். ஆமாமா, ஐயோ இஸ் டூ மச். அவர் வந்து எல்லாத்தையும் ஒரு காமெடி பண்ணிடுவாரு. எல்லாத்தையும் காமெடி பண்ணி சீரியஸா இருக்க வேண்டிய அத்தனை விஷயத்தையும் வந்து ஒரு காமெடி பீஸ் மாதிரி ஆக்கி விட்டுருவாரு. நம்மளே வந்து உனக்கு இது தேவையா அப்படின்னு வடிவேலு ரேஞ்சில கேக்குற மாதிரி பண்ணிடுவாரு. சோ பட் he took it well, he was very supportive. நான் சொன்ன மாதிரி நிறைய வந்து என்னோட ஃபேமிலியில வந்து பிராக்டிகாலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி. ரொம்ப இந்த சென்டிமெண்ட், இமோஷன்ஸ் அந்த மாதிரிலாம் யாருமே கிடையாது. ஆனா என்னுடைய இந்த எபிசோட்ஸ்க்கு அப்புறமா எல்லாருமே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க. மனிதனுக்கும் அப்பாற்பட்டு ஒரு சக்தி இருக்கு, நமக்கு புரியாத விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்களுக்குதான் புரியுது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் வந்து புரிய ஆரம்பிச்சது. ஜீசஸ் மேல நிறைய நம்பிக்கை வந்தது, பிரேயர் மேல நிறைய நம்பிக்கை வந்தது. இந்த ஒரு ஆயுசுன்னு போட்டு வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் நம்மளோட கடைசி மூச்சு எப்போ அப்படின்னு சொல்லி. அது எவ்வளவு உண்மை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சது. அப்பதான் தெரிஞ்சது தற்கொலை பண்ணிக்கிறது வந்து எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு ஒரு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஆனா அதோட பேசிஸ் பாத்தீங்கன்னா கோழைத்தனம் தான். சோ அதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஆஸ் அ ஃபேமிலி எங்களுக்கு வந்து புரிஞ்சுது. இறந்து போறவங்க எப்பேற்பட்ட ஒரு ஸ்ட்ரகிள்ல இந்த ஒரு முடிவை எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன ஹோப் கொடுக்கறதுக்கு யாராவது அப்ப இருந்திருந்தாங்கன்னா, கடவுள் நம்பிக்கையோ மனுஷ நம்பிக்கையோ ஏதாச்சும் ஒண்ணு இருந்திருந்ததுன்னா அவங்கள வந்து தப்பிக்க வச்சிருக்கலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். எனக்கு அந்த டைம்ல புரிஞ்சது, என் குடும்பத்துக்கும் அந்த டைம்ல புரிஞ்சது. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய் திருதி ஆஃபர், சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை.